Hi students, இப்போ நம்ம பார்க்க போற லெசன் வந்துட்டு acoustics. இந்த லெசன் வந்துட்டு 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபிசிக்ஸில் 5th யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த acoustics லெசனோட புக் பேக் 1 mark question and answers தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது choose the correct answer. First question, when a sound wave travels through air, the air particles dash. Options are A, vibrate along the direction of wave motion. Option B, vibrate but not in any fixed direction. Option C, vibrate perpendicular to the direction of the wave motion. Option D, do not vibrate. Correct answer is option A, vibrate along the direction of the wave motion. அதாவது சவுண்ட் வந்துட்டு வைப்ரேஷன் மூலயமா தான் வந்துட்டு சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்றது நமக்கு தெரியும். ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ்லாம் வைப்ரேட் ஆகும்போது அது வேவ் ஃபார்ம் ஆகிட்டு அந்த வேவ் மூலயமா தான் வந்துட்டு அந்த சவுண்ட் வந்துட்டு ட்ராவல் பண்ணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது மூவ் ஆகுது அந்த வேவ் ஃபார்மில் தான். அந்த அப்படி வேவ் ஃபார்மில் அது மூவ் ஆகும்போது அந்த பார்ட்டிகல்ஸும் வந்துட்டு அந்த வேவ் வந்துட்டு எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அதே டைரக்ஷன் வந்து அந்த பார்ட்டிகளும் வந்துட்டு வைப்ரேட் ஆனால் மட்டும்தான் அந்த டைரக்ஷனில் மூவ் ஆக முடியும். So correct answer is option A, vibrate along the direction of the wave motion. Second question, velocity of sound in a gaseous medium is 330 meter per second. If the pressure is increased by 4 times without causing a change in the temperature, the velocity of sound in the gas is dash. Options are A, 330 meter per second. Option B, 660 meter per second. Option C, 156 meter per second. Option D, 990 meter per second. Correct answer is option A, 330 meter per second. அதாவது சவுண்ட் வந்து வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்துட்டு ப்ரெஷரை வந்து டிபெண்ட் பண்ணி இல்லை. ப்ரெஷர் சேஞ்ச் பண்ணுறதுனால வெலாசிட்டி ஆஃப் சவுண்டில் வந்துட்டு எந்த சேஞ்சுமே நடக்காது. டெம்பரேச்சரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு வெலாசிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சரை தான் வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்கும். வெலாசிட்டி வந்துட்டு ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால வெலாசிட்டி ஆஃப் சவுண்டில் எந்த சேஞ்சுமே நடக்காது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, 330 மீட்டர் பெர் செகண்ட். கொஸ்டினில் கொடுத்துருக்கிற அதே வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்துட்டு அதே தான் மெயின்டைன் ஆகும். Third question, the frequency which is audible to the human ear is dash. Options are A, 50 kilohertz, B, 20 kilohertz, option C, 15,000 kilohertz, option D, 10,000 kilohertz. Correct answer is option B, 20 kilohertz. Fourth question, the velocity of sound in air at a particular temperature is 330 meter per second. What will be its value when temperature is doubled and the pressure is halved? Options are A, 330 meter per second. Option B, 165 meter per second. Option C, 330 into square root of 2 meter per second. Option D, 320 divided by square root of 2 meter per second. Correct answer வந்துட்டு ஆப்ஷன் சி, 330 into square root of 2 meter per second. velocity of sound in a gas வந்துட்டு air இல்லை gas வந்துட்டு என்னன்னாக்கா is directly proportional to the square root of temperature. இதுதான் வந்துட்டு ஃபார்மேட். அதாவது velocity of sound is directly proportional to the square root of temperature. அப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து இங்கே டபுள் ஆகியிருக்கு அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா, டெம்பரேச்சர் டபுள் ஆச்சு அப்படின்னாக்கா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா வெலாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். அது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஏன்னா வந்துட்டு வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்துட்டு ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெம்பரேச்சர். டபுள்டுன்றதுனால எங்கே என்ன பண்ணுங்கன்னா இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் 330 into square root of 2 meter per second. Fourth question, if a sound wave travels with a frequency of 1.25 into 10 to the power 4 hertz at 344 meter per second, the wavelength will be dash. Options are A, 27.52 meter, option B, 275.2 meter, option C, 0.02752 meter, option D, 2.752 meter. Correct answer is option C, 0.02752 meter. Sixth question, the sound waves are reflected from an obstacle into the same medium from which they were incident. Which of the following changes? Options are option A, speed, B, frequency, option C, wavelength, option D, none of this. Correct answer is option D, none of these. இப்போ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா சவுண்ட் வேவ் வந்துட்டு ஒரு மீடியமில் ட்ராவல் ஆகிட்டு ஒரு அப்டாக்கிளில் பட்டு அது திருப்பி இன்சிடென்ட் ஆன இடத்துக்கு திரும்பி வரும்போது என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தா எதுலேயுமே சேஞ்சஸ் நடக்காது. Seventh question, velocity of sound in the atmosphere of a planet is 500 meter per second. The minimum distance between the sources of sound and the obstacle to hear the echo should be.
dash. Options are A 17 meter, B 20 meter, C 25 meter, D 50 meter. Correct answer is option C 25 meter. Next நம்ம பார்க்க போகிறது fill in the blanks. First question, rapid back and forth motion of a particle about its mean position is called vibration. வைப்ரேட் ஆகும்போது அந்த பார்ட்டிக்கல் வந்துட்டு அதோட பொசிஷன் வந்து முன்ன பின்ன இப்படி இப்படி போயிட்டு வரும், அதுதான் வைப்ரேஷன் சொல்லுவாங்க. Second question, if the energy in a longitudinal way travels from south to north, the particles of the medium would be vibrating in dash. Correct answer is both north and south. Third question, a whistle giving out a sound of frequency 450 Hz approaches a stationary observer at a speed of 33 meter per second. The frequency heard by the observer is dash. Correct answer is 500 Hz. இது எல்லாத்துக்குமே ஃபார்முலா இருக்குது, நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். அதாவது சவுண்டும் அந்த அப்சர்வரும் மூவ் ஆகுனா ஒரு ஃபார்முலா இருக்கும். சவுண்ட் வந்துட்டு ஒரே இடத்துல இருந்துட்டு அப்சர்வர் வந்து மோஷனில் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த மாதிரி ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். Fourth question, a source of sound is traveling with a velocity 40 km per hour towards an observer and emits a sound of frequency 2000 Hz. If the velocity of sound is 1220 km per hour, then the apparent frequency heard by the frequency observer is dash. Correct answer is 2068 Hz. இதுவும் ஃபார்முலா வச்சு தான் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன்ஃப்ராசோனிக். கரெக்ட் ஆன்சர் இஸ் 10 ஹர்ட்ஸ். 20 ஹர்ட்ஸ்க்கு கம்மியாக இருக்கிற சவுண்ட்லாம் நம்மளால் கேட்க முடியாது, ஹியூமன் இயருக்கு அது வந்து ஆடிபிள் கிடையாது. அப்படி 20 ஹர்ட்ஸ்க்கு கம்மியாக இருக்கிற சவுண்டை வந்துட்டு இன்ஃப்ராசோனிக் சொல்லுவாங்க. இது கரெக்ட் ஆன்சர் இன்ஃப்ராசோனிக். செகண்ட் கொஸ்டின், எக்கோ. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் அல்ட்ராசோனோகிராஃபி. தேர்ட் கொஸ்டின், அல்ட்ராசோனிக். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து 22 கிலோ ஹர்ட்ஸ். அல்ட்ராசோனிக்னா வந்துட்டு என்னன்னாக்கா, இன்ஃப்ராசோனிக்னா 20 ஹர்ட்ஸ்க்கு கீழே கேட்க முடியாது நம்மளால. அல்ட்ராசோனிக்னா வந்துட்டு 20,000 ஹர்ட்ஸ்க்கு மேலே அதிகமாக இருக்கிற சவுண்ட் வந்துட்டு ஹியூமன் இயர்னால கேட்க முடியாது. அப்படி மீறி கேட்டால் இயர் டேமேஜ் ஆகிடும். அது 20,000 ஹர்ட்ஸை வந்துட்டு 20 கிலோ ஹர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 22 கிலோ ஹர்ட்ஸ்னா 22,000 ஹர்ட்ஸை வந்துட்டு ஹியூமன் இயர்னால கேட்க முடியாது. அது மாதிரி 20 கிலோ ஹர்ட்ஸ்க்கு அதிகமாக இருக்கிற சவுண்டை வந்துட்டு அல்ட்ராசோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் கொஸ்டின், ஹை ப்ரெஷர் ரீஜியன். கரெக்ட் ஆன்சர் இஸ் கம்ப்ரெஷன். இப்போ சவுண்ட் வந்துட்டு வேவ்ஸ் மூலிமா ட்ராவல் பண்ணும் பொழுது ஹை ப்ரெஷர்டு ரீஜியனை வந்துட்டு கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, லோ ப்ரெஷர் ரீஜியனை வந்துட்டு ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சவுண்ட் கேன் ட்ராவல் த்ரூ சாலிட், கேசஸ், லிக்விட் அண்ட் ஈவன் வேக்யூம். கரெக்ட் ஆன்சர் இது வந்துட்டு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா சவுண்டு வந்துட்டு வேக்யூமில் வந்துட்டு ட்ராவல் ஆகாது. சவுண்ட் ட்ராவல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு மீடியம் தேவை. லைட்டு தான் வேக்யூமில் ட்ராவல் பண்ணும். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் சவுண்ட் வேவ்ஸ் cannot travel through vacuum. Second question, waves created by earthquake or infrasonic. Correct answer true. இன்ஃப்ராசோனிக்னா வந்துட்டு 20 ஹர்ட்ஸ்க்கு கீழே இருக்கிற சவுண்டு தான் இன்ஃப்ராசோனிக்னு சொல்லுவாங்க. earthquake போது ஏற்படுற வேவ்ஸ் வந்துட்டு இன்ஃப்ராசோனிக். திஸ் இஸ் ட்ரூ. Third question, the velocity of sound is independent of temperature. This is false. Velocity of sound is independent of gas pressure, but it is dependent of temperature. Gas pressure க்கு தான் independent velocity, temperature க்கு dependent-ஆ தான் இருக்கும். அதாவது டெம்பரேச்சரை சார்ந்து தான் வந்துட்டு velocity of sound இருக்கும். Fourth question, the velocity of sound is high in gases than liquids. இது வந்துட்டு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, the velocity of sound is high in liquids than gases because gases are least elastic. எப்பயுமே என்னன்னா வந்துட்டு வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்துட்டு ஒரு பார்ட்டிக்கலோட எலாஸ்டிசிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெலாசிட்டி ஆஃப் சவுண்டும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இந்த எலாஸ்டிசிட்டி வந்துட்டு கேஸஸில் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் லிக்விட்ஸ் கம்பேர் பண்ணக்குள்ள. ஸோ velocity of sound is high in liquids than gases. Next நம்ம பார்க்க போகிறது assertion and reason. First question, assertion, the change in air pressure affects the speed of sound. Reason, the speed of sound in a gas is proportional to the square of the pressure. இது வந்து பார்த்தோம்னாக்கா assertion வந்துட்டு ஃபால்ஸ். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்துட்டு ப்ரெஷரை டிபெண்ட் பண்ணி கிடையாது. அதனால assertion is false. Reason is true. Correct answer is option D. Second question, assertion, sound travels faster in solids than in gases
Reason, solid possess a greater density than that of gases. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் இன் சாலிட்ஸ், அதாவது 3 மீடியமில் சாலிட், லிக்விட், கேஸ், இந்த 3 மீடியமில் வந்துட்டு சாலிடில் தான் சவுண்ட் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும். ஸோ அசர்ஷன் இஸ் ட்ரூ. அதே மாதிரி ரீசனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாலிட் possess a greater density than that of gases. சாலிடில் வந்துட்டு கேஸஸ் கம்பேர் பண்ணக்குள்ள சாலிடில் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ரீசனும் ட்ரூ தான். பட் இதில் என்னன்னாக்கா ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். அதாவது சவுண்ட் வந்துட்டு சாலிடில் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறதுக்கு காரணம் அதோட ஹையர் டென்சிட்டி கிடையாது. அதோட ஹையர் எலாஸ்டிசிட்டி ஹையாக இருந்தால் தான் வந்துட்டு சவுண்ட் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும். ஸோ அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட், பட் ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் தி அசர்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.